ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோக்ராமிங் அண்டு அதோட லாங்குவேஜஸ் என்ன அப்படின்றது. டெல்லிங் த கம்ப்யூட்டர் வாட் டு டூ. ஓகே, ஒரு கம்ப்யூட்டரில் வந்து ப்ரோக்ராம் அண்ட் அதோட லாங்குவேஜஸ் வந்து எந்த அளவுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோக்ராம் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அன் சாஃப்ட்வேர் ஆர் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகே, ரைட்டிங் ஏ ப்ரோக்ராம் லாங்குவேஜ் தட் இஸ் டிசைன்ட் டு சால்வ் ஏ ப்ரோக்ராம் ப்ராப்ளம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல ப்ரோக்ராம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்டெப்ஸ் கண்டிப்பாக என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரோக்ராமோட ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணி கொடுக்கும். எக்ஸாம்பிள் வந்து நாம் கம்ப்யூட்டர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு எல்லாமே யூஸ் ஆகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் தான். நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகே, லாங்குவேஜ் அப்படின்றது வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். லாங்குவேஜ் அப்படின்றது வந்து ஒரு மொழி அப்படின்னு சொல்லலாம். அந்த மொழியை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தர் கூட பேசிட்டு இருப்போம். இன்ஃபர்மேஷன் ஷேரிங், சென்டர் டு ரிசீவர் வந்து கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பாங்க, கொரிஸ் அண்ட் அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து கெட் பண்ணிப்பாங்க. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்றது வந்து ப்ரோக்ராம். ஓகே, ஒரு ப்ரோக்ராம் மூலயமா கம்ப்யூட்டர் கூட கம்யூனிகேட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்றது வந்து செட் ஆஃப் ரூல்ஸ். ஓகே, இப்படி தான் இது ஸ்டார்ட் ஆகணும், இப்படி தான் இது எண்ட் ஆகணும் அப்படின்ற சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து இங்கிலீஷில் வந்து கிராமரிட்டிக் ஓரியன்டாக நம்ம பேசணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் வந்து ஒரு சில ரூல்ஸ் வந்து இருக்குது. அந்த ரூல்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும், கம்ப்யூட்டர்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய விஷயத்தில் ஃபஸ்ட்டு சின்டெக்ஸ் அண்ட் கிராமர் ரூல்ஸ். சின்டெக்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் இங்கிலீஷில் கிராமர் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த சின்டெக்ஸ் மூலிமா தான் நம்ம என்ன பண்ணணும், ஒரு ப்ரோக்ராமை மேக் பண்ணணும். அப்படி மேக் பண்ணி நமக்கான அவுட்புட்டை வந்து கெட் பண்ணிக்கணும் கம்ப்யூட்டர்கிட்ட இருந்து. செமெண்டிக் ரூல்ஸ் தட் ஆர் டிஃபைன்ட் த மீனிங் ஆஃப் ஏ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். கண்டிப்பாக ஒவ்வொரு லைனுக்குமே அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கோம், அந்த சின்டெக்ஸில் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், தேர் ஆர் மெனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் பிகாஸ். ஓகே, எதனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லேருந்து இதுக்கு முன்னாடி டே டு டே வந்து நம்மளோட கம்ப்யூட்டர் வந்து என்ன ஆயிருக்கு, க்ரோத் ஆகிருக்கு, டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஏ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அட்வான்ஸ் நியூ ஐடியாஸ் அண்ட் டெக்னிக்ஸ். ஓகே, கண்டிப்பாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்றது என்னது, நியூ ஐடியாஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி ஓரியன்டாக இருக்கக்கூடியது. யூஸ் டு டிசைன் ஏ நியூ லாங்குவேஜஸ். டே டு டே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கம்ப்யூட்டர்கிட்ட நம்ம இன்னும் எளிமையாக எந்த அளவுக்கு நம்ம பேச முடியும், எப்படி அந்த கம்ப்யூட்டரை வந்து ஒர்க் பண்ண வைக்க முடியும் அப்படின்றது வரைக்கும் பார்த்துருக்காங்க. எக்ஸாம்பிள் ரோபோட்டிக் ஓரியன்டாகவும் போயிட்டு இருக்கோம் இல்லையா, அது எல்லாமே இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணி தான். அண்டு இம்ப்ரூவ் ஓல்டு ஒன்ஸ். ஓகே, கண்டிப்பாக நியூவாக ஒன்று மேக் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு லாங்குவேஜை மேக் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ், நெக்ஸ்ட்டு அது எப்படி அட்வான்ட் லெவலுக்கு கொண்டு போகிறது அப்படின்றத பற்றி படிக்கிறது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் கால் ஃபார் ஏ லாங்குவேஜ் வித் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரென்த் அண்ட். ஓகே, ஒரு குறிப்பிட்ட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஒரு குறிப்பிட்ட சைஸ் வரைக்கும் தான் யூஸ் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிள் C++ அண்ட் ஜாவா இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸோட கோடிங் வெர்ஷன்ஸ் அப்படின்றது சொல்லலாம். சி அப்படின்றது வந்து ஒரு ஸ்மாலர் தென் C++, அதோட கம்பேரிஷன் அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக இதை விட அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊப்ஸ் கான்செப்ட் இன்க்ளூட் ஆகுது. இதில் ஊப்ஸ்லேருந்து ஜாவான்னு வரும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஐஃபர் கிளாஸஸ் அல்லது இன்ஹெரிட்டன்ஸ் அந்த மாதிரி ஒரு சில கான்செப்ட், இமேஜ் ஓரியன்டாக போகக்கூடிய கான்செப்ட் எல்லாமே ஜாவாவில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத வந்து இப்போது மெனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ஓகே, நிறைய லாங்குவேஜஸ் எதுக்கு, கம்ப்யூட்டருக்கு ஒரே லாங்குவேஜ் போதாதா அப்படின்னா கண்டிப்பாக போதாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லாங்குவேஜஸுமே அதுக்கான டைமிங் வந்து ரன்னிங் டைமிங் வந்து ரிடியூஸ் ஆகணும். நெக்ஸ்ட்டு ஈஸியாக அன்னோன் கம்ப்யூட்டர்னா என்னன்னே தெரியாதவங்க கூட என்ன பண்ணணும், கம்ப்யூட்டர் எடுத்து ஆப்ரேட் பண்ணணும். அந்த அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, அட்வான்ஸாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமிங் ப்ராசஸ். ஓகே, ஒரு ப்ரோக்ராமை நான் மேக் பண்ணணும் அப்படின்னா அது எதுக்காக நான் மேக் பண்ணனா அதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன், டிஃபைன் த ப்ராப்ளம்ஸ். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இதுதான் ப்ராப்ளம், இதுக்கான சொல்யூஷன்ஸை தான் நான் என்ன பண்ணணும், மேக் பண்ணணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு திங்காக வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு டெவலப் அண்ட் அல்காரிதம் பிளான். ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் ஃபார் சால்விங் த ப்ராப்ளம் இன் ஏ ஃபினிட்டி அமௌண்ட் ஆஃப் டைம்ஸ். ஓகே, இந்த அமௌண்ட்டுக்குள்ளே இந்த டைமிங்குள்ளே என்ன பண்ணணும், இந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஸ்டெப்ஸை வந்து ஹேண்ட் ரிட்டனில் வந்து எழுதிட்டு இருக்கணும். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட் த ப்ரோக்ராம். நாம் எழுதின ஸ்டெப்ஸுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கணும், கன்வெர்ட் த அல்காரிதம் இன்டு ஏ ப்ரோக்ராமிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நாம் எழுதின வார்த்தைகளை வந்து என்ன பண்ணணும், கம்ப்யூட்டரோட சின்டெக்ஸை வச்சு என்ன பண்ணியிருக்கணும், கோடிங்காக மேக் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன்று டெஸ்ட் அண்ட் டீபக்.
கண்டிப்பாக ஒரு ப்ரோக்ராமை நான் மேக் பண்ணிட்டேன் அப்படின்னா அதை ரன் பண்ணி பார்க்கணும். அதில் ஏதாச்சும் எரர் இருந்தாலும் அதை கிளியர் பண்ணணும். கம்பைல் டிரான்ஸ்லேட்டட் த ப்ரோக்ராம் இன்டு ஏ எக்ஸிக்யூட்டபிள் ஃபார்ம். டிரான்ஸ்லேட்டர் அப்படின்றது வந்து உங்களுக்கே தெரியும். டிரான்ஸ்ஃபர், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க இல்லையா. ஆல்ரெடி கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச எல்லா லாங்குவேஜும் என்னது, ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் மட்டும்தான். நீங்கள் எத்தனை ஆல்பாபெட்டிக்ஸ் அண்ட் ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் நம்பர்ஸ் எது கொடுத்தாலுமே கம்ப்யூட்டர் வில் கன்வெர்டட் டு த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் ஒன்லி. ஸோ டெஸ்ட் அண்ட் டீபக் அப்படின்றது வந்து கம்பைலர் வந்து என்னவா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டருக்கு புரியுற லாங்குவேஜஸ். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் த அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக கன்வெர்ட் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும். அதுதான் டெஸ்ட் அண்ட் டீபக் அப்படின்னு சொல்லலாம். ரன் இட் வித் சாம்பிள் டேட்டா. ஒரு சில டேட்டாஸ் எக்ஸாம்பிள் வந்து 2 2 4 அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமை ஆட்ன்ற ஒரு ப்ரோக்ராமை நான் மேக் பண்ணுறேன் அப்படின்னா அதை வந்து சாம்பிளாக 5 கொடுக்கலாம், 3 கொடுக்கலாம், 2 கொடுக்கலாம், அந்த மாதிரி டேட்டாஸை கொடுத்து அதை ரன் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட் இஃப் எரர் டீபக் டிடெக்ஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ரோக்ராம் அண்ட் ரீடெஸ்ட். ஓகே, ஒரு எரர் அந்த இடத்துல வந்துருச்சு, சரியான ஆன்சர் கெட் பண்ண முடியல அப்படின்னா மறுபடியும் ப்ரோக்ராமுக்கு போயிட்டு அதோட கோடிங்ஸை கரெக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டு மறுபடியும் என்ன பண்ணணும், ஒரு சாம்பிள் டேட்டாஸ் கொடுத்து வந்து ரன் பண்ணி பார்க்கணும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு டாக்குமெண்டேஷன். டாக்குமெண்டேஷன் அப்படின்றது வந்து எந்த ஒரு ப்ரோக்ராமையும் முடிச்சிட்டோம் அப்படின்னா அதை வந்து அப்படியே பேக்கப் எடுத்து வச்சுக்கிறது, அப்படி இல்லைன்னா அந்த ப்ராசஸை வந்து ஹேண்ட் ரிட்டன்லேருந்து எழுதி வச்சுக்கிறது. எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரோக்ராம் வந்து ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிட்டு ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட அஜெண்டா வந்து நிகழ்ச்சி நிரல்கள் அப்படின்றது இருக்கும் இல்லையா, அது எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த டாக்குமெண்டேஷன் வந்து ஃபோட்டோகிராஃப் மூலியமாவோ அப்படி இல்லைன்னா ஹேண்ட் ரிட்டன்லையோ இல்லைன்னா பேப்பர்லையோ எழுதி வச்சுப்பாங்க இல்லையா, அதுதான் டாக்குமெண்டேஷன். டெவலப்டு த்ரூ அவுட் ஆஃப் த ப்ராசஸ். ஓகே, அவுட்புட்டோட ப்ராசஸ் என்ன அப்படின்றத வந்து ஒரு ஓரலான இன்ஃபர்மேஷனாக வந்து டாக்குமெண்டேஷன் பண்ணி வச்சுக்கிறது. அப்படி டாக்குமெண்டேஷனில் வந்து என்னென்ன இன்க்ளூட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் என்ன, அதுக்கான அல்காரிதம் எப்படி எழுதணும், கோடிங்கு, அந்த ப்ரோக்ராமை டெஸ்ட் பண்ணிக்கலாம் இல்லையா, டெஸ்ட் பண்ணதுக்கு என்ன அவுட்புட் வந்துச்சு, இந்த ஓவரால் ஒரு ப்ரோக்ராமை பார்த்தீங்கன்னா ஃபுல் இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே ஆகிற இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்டேஷன். இந்த பர்பஸாக தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் ப்ராசஸ். ஓகே, இதெல்லாம் எல்லாமே என்ன இருக்கணும், இதை பேஸ் பண்ணி தான் ப்ரோக்ராம் வந்து நம்ம மேக் பண்ணியிருக்கணும், இதை பேஸ் பண்ணி தான் சின்டெக்ஸும் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு லெவல்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அப்படி இல்லைன்னா டைப் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து 4 டைப் ஆஃப் லாங்குவேஜஸ் இருக்கு. மெஷின் லெவல், அசம்பிளி லெவல், நெக்ஸ்ட் ஹை லெவல் லாங்குவேஜஸ், நெக்ஸ்ட் வெரி ஹை லெவல் லாங்குவேஜ், நெக்ஸ்ட் நேச்சுரல் லாங்குவேஜ். ஓகே, இந்த நேச்சுரல் லாங்குவேஜ் அப்படின்றது வந்து அப் டு டேட் வரைக்கும் இது வரைக்கும் இன்னும் யூஸ் ஆகலை. பட் இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஷின் லாங்குவேஜ். மிஷின் லாங்குவேஜ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் கண்டிப்பாக நம்மளுக்கு கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் என்னது, ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். ஒன்லி லாங்குவேஜ் கம்ப்யூட்டர் கேன் டைரக்ட்லி அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் எக்ஸிக்யூட். ஓகே, இந்த லாங்குவேஜ் மட்டும் தான் என்ன பண்ணியிருக்கோம், கம்ப்யூட்டரால் புரிஞ்சு எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் சீக்வன்ஸ் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். ஆல் ப்ரோக்ராம் மஸ்ட் பி டிரான்ஸ்லேட்டட் இன்டு மிஷின் லாங்குவேஜ் டு பி எக்ஸிக்யூஷன். ஓகே, எக்ஸிக்யூட் பண்ணும் போது இந்த கம்பைலர் யூஸ் பண்ணி நம்ம எல்லாமே என்ன பண்ணணும், மிஷின் லாங்குவேஜுக்கு கன்வெர்ட் பண்ணி தான் என்ன பண்ணணும், ஒர்க் பண்ணணும். அப்படின்றது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஷின் லாங்குவேஜ். மிஷின் லாங்குவேஜ் அப்படின்றது வந்து நத்திங் பட் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக இருக்கும். ஹியூமன் பீயிங் கேனாட் அண்டர்ஸ்டுட். ஓகே, அதை வந்து ஸ்பெசிஃபிக்கான ஒரு சில லாங்குவேஜஸ் படித்தவங்களால மட்டும்தான் மிஷின் லாங்குவேஜை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இட் இஸ் அ வெரி லோ லெவல். ஓகே, இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப லோயஸ்ட் லெவல் லாங்குவேஜ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து எம்ஃபில் படித்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படின் போது மேக்ஸிமம் ஒரு 100 பேரில் ஒரு 5 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிஹெச்டி முடித்தவங்க 2 பேர். அந்த மாதிரி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்கு மாதிரி இந்த மிஷின் லெவல் லாங்குவேஜ் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி லோயஸ்ட். ஓகே, இதை படித்தவங்க கண்டிப்பாக என்ன இருக்கும், ஒரு சில ஆள்கள் மட்டும்தான், ஒரு 1,00,000 அப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 100 பீப்புள்ஸ் மட்டும் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் லாங்குவேஜஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு அசம்பிளி லாங்குவேஜ். அசம்பிளி லாங்குவேஜ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் லோ லெவல் லாங்குவேஜ் தான். மிஷின் டிபெண்டன்சி. ஓகே, இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஷினுக்கு வந்து கோடை வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும், ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ஆனாலும் இதுலேயும் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம்ஸ் வந்து ரொம்ப பெரிய லெவலில் வந்து நம்மளால் மேக் பண்ணிக்க முடியாது. எக்ஸாம்பிள் நம்ம இந்த செமஸ்டரில் பார்க்கக்கூடிய எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசம்பிளி லாங்குவேஜ் தான். டிசிஎஃப் மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மைக்ரோ ப்ராசஸர் எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசம்பிளி லாங்குவேஜ் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக தான் இருக்கும். இந்த ப்ரோக்ராம் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு அடிஷன், சப்ராக்ஷன், டிவிஷன், மல்டிபிகேஷன், அப்படி இல்லைன்னா ஃபைண்ட் லார்ஜஸ்ட் நம்பர், ஃபைண்ட் மினிமம் நம்பர் அப்படின்ற ஒரு சில விஷயம் மட்டும் தான் என்ன இருக்கும் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். இதுதான், இதை பற்றி படிக்கிறது தான் அசம்பிளி லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லலாம்.
நெக்ஸ்ட் ஹை லெவல் லாங்குவேஜஸ். ஹை லெவல் லாங்குவேஜஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக் யூஸ் ஆஃப் ஃபெமிலியர் வேர்ட்ஸ் ஆர் சிம்பிள்ஸ் டு கன்ஸ்ட்ரக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். எக்ஸாம்பிள் வந்து நம்ம வாய் வார்த்தையாக பேசிட்டு இருக்க ஒரு சில விஷயங்களை வந்து என்ன பண்ணிக்கலாம், கோடிங்கை வந்து மேக் பண்ணிக்கலாம். பட் லோ லெவல்லையும் மிஷின் லெவல் லாங்குவேஜ்லையும் அதோட கோடிங்கை கொடுத்தா மட்டும் தான் என்ன பண்ணும், ஒர்க் ஆகும். பட் ஹை லெவல் லாங்குவேஜஸ் அப்படின்னும் போது ஓகே நம்ம யூஸராக பார்த்து ஒரு சில கோடிங்கை வந்து நம்மளால மேக் பண்ணிக்க முடியும். allows programs to focus on a problem solving rather than ஹார்ட்வேர்ஸ். ஓகே, ஹார்ட்வேர்ஸில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்தாலும் இந்த ஹை லெவல் லாங்குவேஜஸ் வந்து க்யூர் பண்ணிக்கும். மிஷின் இண்டிபெண்டன்ஸ். ஓகே, மிஷின் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சின்டெக்ஸ் வந்து நமக்கு யூஸருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சின்டெக்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் ரிக்யூர் ஏ டிரான்ஸ்லேட்டர் ப்ரோக்ராம் யூஸ்வலி ஏ கம்பைலர். கம்பைலர் வந்து யூஸ்வலாக ரன் ஆகும். இதுக்கான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போட்ரான், கோபால், பேசிக்ஸ், சி அண்ட் C++, ஜாவா அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வெரி ஹை லெவல் லாங்குவேஜஸ், ஃபோர்த் ஜென்ரேஷன் லாங்குவேஜஸ். இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்த் ஜென்ரேஷன் லாங்குவேஜஸ். இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கை பேஸ்டு, ஓகே, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் பேஸ்டு இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் ஓரியன்டாக வரக்கூடிய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எல்லாமே வெரி ஹை லெவல் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு நேச்சுரல் லாங்குவேஜஸ் அப்படின்றது வந்து இது இன்னும் கண்டிப்பாக என்னது டேவில் வந்து அப் டு டேட் வரைக்கும் இது இன்னும் லான்ச் ஆகலை. பட் இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, டே டு டே வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. க்ளோஸ்லி ரெஸ்பான்சிபிள் ஸ்போக்கன் ஆர் ரைட்டிங் இங்கிலீஷ் சிஸ்டம்ஸ் மே ரிக்யூர் கிளாசிஃபிகேஷன் இமிடியட்லி அப்ளிகபிள். ஓகே, இப்போ நம்ம பேசுகிற வார்த்தையை வச்சு அதால் கோடிங்ஸை வந்து நம்மளால் மேக் பண்ணிக்க முடியும் அப்படின்ற பட்சத்தில் இந்த நேச்சுரல் லாங்குவேஜஸ் வந்து யூஸ் ஆகிட்டு இருக்கும். இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் வரக்கூடிய அட்வான்ஸ் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.